ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு ஃபியூச்சர் இந்தியா நிறுவனத்தை பற்றியும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறதுக்காக உள்ளே வந்திருப்பீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல், பணம் சம்பாதிக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் பணம் நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு 3 கேட்டகரியான பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, தொழில் பண்ணுறவங்க. இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுற நீங்களும் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைனா வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, இல்லைனா ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த மூணுமே எதுக்காக பண்ணுறோம்? பணம் சம்பாதிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும். இதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது. இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போகிறோன்னா மேக்ஸிமம் எவ்வளோ தருவாங்க? இன்றைக்கி ஒரு 15-18 வருஷம் படிக்கிறோம், ஓகேங்களா? வேலைக்கு போகிறோன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அத்தனை வருஷம் படித்ததுக்கான பலனாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஒரு 10,000 15,000 தான் கிடைக்கும் வெளியில், ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி அந்த 10,000 15,000 வருமானத்தை வச்சு, ஓகேங்களா, நமக்குன்னு பல ஆசைகள் கனவுகள் இருக்கும். சொந்தமாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஓகேங்களா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கார் வாங்கணும், பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், ஓகேங்களா? நல்ல ஒரு மேரேஜ் லைஃப், எல்லாத்தையும் தாண்டி நம்மளை சின்ன வயசில் வளர்த்த நம்மளுடைய தாய் தந்தையரை, ஓகேங்களா, கடைசி காலங்களில் நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றணும், ஓகேங்களா, சேவிங்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பல ஆசைகள் நமக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு 15,000 வருமானத்தை வச்சுட்டு, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, ஒரு 15,000 வருமானத்தை வச்சுட்டு குடும்ப தேவைகள் செலவுகளை பூர்த்தி பண்ண முடியுமா, இல்லை ஆசைகள் கனவுகளை பூர்த்தி பண்ண முடியுமா? குடும்ப தேவைகள் செலவுகளுக்கு தான் என்ன ஆகுது, பணம் செலவாயிட்டே தவிர நமக்குன்னு ஒரு வீடோ இல்லை காரோ இல்லை ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனோ, ஓகேங்களா, இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃபோ இல்லை ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறதோ, எங்கேயாவது வெளிநாடுகளுக்கு ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வரதோ, இந்த மாதிரி எந்த ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையான ஆசைகள் கனவுகளை பூர்த்தி பண்ண முடியாத இடத்துல தான் நம்ம இருக்கிறோம், ஓகேங்களா? இதுதான் கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணோன்னா மேக்ஸிமம் ஒரு 1,00,000 சம்பாதிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க 2020லேருந்து 25க்குள்ளே, ஓகேங்களா? அப்போல்லாம் 1920 5 ரூபா, 40 காலகட்டத்தில் 10 ரூபா, 1960 100 ரூபா, 1980 1000 ரூபாய், 2000 காலகட்டத்தில் 10,000 இருந்தாலே ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். என்ன ரீசன்? அன்றைக்கி விலைவாசிகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாமே பண்ட பரிமாற்ற முறை பண்ணாங்க. அடுத்து 1 ரூபா 2 ரூபான்னு விற்றாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1960 10 ரூபா, 1980 15 ரூபாய், இந்த மாதிரி விற்க ஆரம்பித்தாங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைய செலவாகுது. ஒரு வீட்டுக்கு சாதாரண ஒரு சிலிண்டர் வாங்கினா கூட 1000 ரூபாய் செலவு பண்ணணும், ஓகேங்களா? பெட்ரோல் போடணுன்னா 100 ரூபாய். அது தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சவரத்தில் தங்கம் எடுக்கணும்னா ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 75,000 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறோம், ஓகேங்களா? எல்லா விலைவாசிகளுமே அதிகமாகிடுச்சு. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுடைய விலையும் தரமும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கே தவிர நம்மளுடைய வருமானம் அதிகமாகுதா? கண்டிப்பாக கிடையாது, ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள், ஓகேங்களா? நம்ம அப்பா அம்மா வேலைக்கு போயிருப்பாங்க, நம்மளும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கோம். ஏதாவது சேஞ்சஸ் கிடைக்குதா? கண்டிப்பாக கம்மியான வருமானத்தில் அதே லைஃப்பை தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், ரன் பண்ணிகிட்டு இருப்போம், ஓகேங்களா? இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க 2040 காலகட்டத்திலலாம் 10 லட்சமாவது வேணும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன். அப்போது சம்பாதிக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு 2 வழி. அது என்ன வழினா, ஒன்று வேலைக்கு போகலாங்க. வேலைக்கு போகலாம், ஃப்ரீடம் இருக்காது, ஓகேங்களா? லிமிட்டட் இன்கம் தான் கிடைக்கும், டார்கெட் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், பெர்மனெண்ட்டாக இருக்காது, ஓகேங்களா? இதுதான் ஜாப். ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணால் அன்லிமிட்டடாக சம்பாதிக்கலாம், ஓகேங்களா? நல்லா லைஃப்பில் அடுத்த லெவல் மூவ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஃப்ரீடம் இருக்கும், ஓகேங்களா? லைஃப்பை செட்டில் பண்ணலாம். ஆனால் பிஸ்னஸ்க்கு என்ன வேணும்? இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு தொழிலுமே தொடங்க முடியாது. ஆமாவா இல்லையா? கரெக்ட், ஆமாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே இல்லாத ஏதாவது ஒரு ஃபீல்டோ இல்லை ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியோ இருக்குதா, சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அதுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, ஓகேங்களா? இது காலகாலமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், ஓகேங்களா, பண்ட பரிமாற்ற முறை பண்ணாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அரிசியை கொடுத்து பருப்பு சேஞ்ச் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி பண்ட பரிமாற்ற முறை. அப்புறம் சந்தை வந்துச்சு, அதுக்கப்புறம் மளிகை கடை. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பல்பொருள் வணிகம், சூப்பர் மார்க்கெட், மாலில் போய் என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் படித்தவங்கலேருந்து படிக்காதவங்கலேருந்து ஒரு கிராமத்தில், ஓகேங்களா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க,
ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைனில் எல்லாருக்குமே ஆர்டர் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்களும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஸ்னாப்டீல், ஜியோ மார்ட்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கு உங்களுடைய பசங்களாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கடையில் போய் வாங்குறத தவிர்த்துட்டு, ஓகேங்களா, ஃபுல் எதில் தான் பண்ண போகிறோம்? ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஆன்லைனில் தான் வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஏன்னா இதோடைய ரெவென்யூவே என்னன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024ல் கிட்டத்தட்ட 13,000 கோடியும் 2027ல் கிட்டத்தட்ட 19,000 கோடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ தரப்போகிறாங்க. அதாவது டேர்ன் ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டில் ஓகேங்களா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் நம்ம கம்பெனியுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் இந்தியா நிறுவனம். ஓகேங்களா? ஃபியூச்சர் இந்தியா நிறுவனத்தில் நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தையும் வருமானத்தையும் சம்பாதிக்க முடியும். என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நிறுவனம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையை தலைமையிடமாக கொண்டு ஓகேங்களா சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிரான்ச் ஆஃபீஸ் பல மாவட்டங்கள்லையும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி காஞ்சிபுரத்துலேருந்து மற்ற மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் லீகலாக வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? பேன் கார்டுடைய நம்பர் கீழே வந்து நீங்கள் லைவாக பார்க்க முடியும். கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அரசாங்கமே என்ன பண்ணியிருக்காங்க? அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபீல்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனியும் அரசு அங்கீகாரம் பெற்ற கம்பெனியாக இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல், ஜியோ மார்ட் இந்த மாதிரி பல ஆப் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்பில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆர்டர்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஆர்டர் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது பொருளை தாண்டி வருமானம் ஏதாவது இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நம்மளுடைய ஃபியூச்சர் இந்தியா நிறுவனத்தில் வருமான வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்படிப்பட்ட நிறுவனத்தில் எதை பேஸ் பண்ணி ரன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஒரு நிறுவனமும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணுவாங்க. அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட ரீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனியில் ஓம் கேர், கேர்மெட்ஸ், கிராசரி இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வெளியில் வாங்குற அதே பொருள் எல்லாமே நம்மளுடைய கம்பெனியில் இருக்குது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷ், ஃப்ளூட் கிளீனர், டாய்லெட் கிளீனர், ஹேண்ட் வாஷ், டிடர்ஜென்ட் லிக்விட், டிடர்ஜென்ட் பவுடர், கம்ஃபர்ட், ஓகேங்களா, பட்டு சாரீஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாமே எதில் பார்த்து செக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா futureindia.net.in வெப்சைட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே பார்க்க முடியும். ஓகேங்களா? ஆர்டர் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? இதில் நான் எப்படி சார் ஒர்க் பண்ணுறது? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்துக்கும் வெளியில் உள்ள நிறுவனத்துக்கும் என்ன சார் கம்பேரிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பொருளுமே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல தயாரிப்பாங்க, அதை மக்கள்கிட்ட ரீச் பண்ணுவாங்க. இதுதான் வெளியில் நடந்துட்டு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நம்மளும் என்ன பண்ணுறோம்? அதை தான் பண்ணுறோம். ஆனால் வெளியில் இருக்கிறதுக்கும் நமக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. வெளியில் ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் கிட்ட கை மாறும், அடுத்து ஸ்டாக்கிஸ் கிட்ட, அடுத்து ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டெய்லர், டீலர், கடைசியாக தான் எங்கே வரும்? கஸ்டமர் கிட்டேயே வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு 7 பேர்கிட்ட கை மாறாமல் எந்த ஒரு பொருளுமே மக்களாகிய நம்ம கிட்ட வராது. ஓகேங்களா? இதுதான் வெளியில் நடந்துட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்கன்னா நேஷனல் லெவலில் ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, நேஷனல் லெவலில் டிஸ்ட்ரிபியூட்டர், சிஎன்சி ஆஃப் ஏஜென்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ், ஹோல்சேலர், ரீட்டெய்லர். ஓகேங்களா? கடைசியாக தான் கஸ்டமர் கிட்ட வரும். ஓகேங்களா? இதுதான் வெளியில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம கம்பெனியை பொறுத்தவரை அப்படின்னா இந்த டீலர்ஸ், ஏஜென்ட், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ இவங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போது இங்கே வந்து நம்ம கம்பெனியில் வந்து பல இவங்களெல்லாம் இல்லாததுனால இவங்கக்கிட்ட நம்ம எந்த ஒரு வருமானத்தையும் கொடுத்து பண்ணாததுனால நம்ம கம்பெனியில் வந்து பணம் சேவ் ஆகுது. அந்த பணத்தை தான் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வருமானமாக தரப்போகிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பென் வாங்குகிறேன், அந்த பெண்ணுடைய ப்ரைஸ் வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறேன்னா அது தயாரித்த இடத்துல வெறும் 2 ரூபா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 7 பேர்கிட்ட கை மாறும்போது ஆளுக்கு 1 ரூபா லாபத்துக்கு நம்மக்கிட்ட வரும்போது 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ நான் ஒருத்தர் வாங்கினாலே என்ன பண்ணுறாங்க? கிட்டத்தட்ட ஒரு ரூபா சம்பாதிக்கிறாங்க. என்ன மாதிரி இந்தியாவில் 140 கோடியில் ஒரு 2 லட்சம் பேர் இந்த பெண் வாங்கினாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர்னா கூட 2 லட்சம் ரூபாய் இவங்க ஆளுக்கு 1 ரூபானா கூட 2 லட்சம் பேருக்கு 2 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் காலையில் யூஸ் பண்ணுற
டீ காபி தூள்லேருந்து பால் பாக்கெட்லேருந்து நைட்டு ஆன் பண்ணுற குட் நைட் காயில் வரைய எல்லாமே வந்து இந்த ப்ராசஸில் தான் ரன் ஆகுது. ஸோ விளம்பரம், டீலர்ஸ், ஏஜென்ட், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே என்ன ஆகாது, ரன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நம்ம கம்பெனி எப்படி தெரியுமா, தயாரித்த இடத்துலேருந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணிவிடுவோம். அவங்களுக்கு செலவு பண்ணுற 50லேருந்து 70% பணம் இங்கே சேவ் ஆகுது. அதை தான் இங்கே ஒர்க் பண்ணுற உங்களுக்கு வருமானமாக தரப்போகிறோம், நேரடி வியாபார வாய்ப்பின் மூலமாக. ஓகேங்களா? சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? புரியலனா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பூஸ்ட் விளம்பரத்துக்கு ஓகேங்களா, விராட் கோலி சார் கிட்டத்தட்ட ஒரு 31 கோடி ரூபாய் வருமானமாக வாங்கியிருக்கார். ஓகேங்களா? ஒரு கோல்கேட் விளம்பரத்துக்கு ஓகேங்களா இன்னைக்கு எவ்வளவோ வருமானம், கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வருமானம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 7 நாளில் சிகப்பழகு தரும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒயிட்டாக மாறி இருக்கணும். ஒரு ஃபேக்கான விளம்பரத்துக்கு இன்றைக்கி பல கோடி ரூபாய் வெளியில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு கோல்கேட் விளம்பரத்துக்கு 3 கோடி ரூபாய் சம்மந்தா மேடம் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி விளம்பரம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு செலவு பண்ணுற பணத்தை தான் உங்களுக்கு இங்கே வருமானமாக தரப்போகிறோம், நேரடி வியாபார வாய்ப்பின் மூலமாக. சார் இதெல்லாம் கிளியராக புரிஞ்சிருச்சு, நான் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணணும்னா பேன் கார்டு வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன். பேன் கார்டு எதுக்குன்னா, சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு 2% கவர்மெண்ட்டுக்கு லீகலாக டேக்ஸ் கொடுக்க போகிறோம், அதுக்கு தான் பேன் கார்டு. ரெண்டாவது, ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? நீங்கள் நம்ம நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா, உங்களுடைய நேம்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது, பிளேஸ் யுவர் ஃபஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டிஷன். இப்போ இங்கே மாதம் நீங்கள் வெளியில் மளிகை சாமான் வாங்குறீங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஓகேங்களா, என்னுடைய வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாவது மாதம் செலவாகுது மளிகை சாமாக்கு மட்டுமே. வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய். ஓகேங்களா? 1,20,000 ரூபாய் இன்றைக்கி வந்து வெளியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இல்லை தீபாவளி, பொங்கல், நியூ இயர், கிறிஸ்மஸ், ரம்ஜான், ஓகேங்களா, பக்ரீத்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், கல்யாண நாள், பிறந்த நாள், காது குத்துன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பணம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து செலவு பண்ணுறோம். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனால் இந்த மொபைல் ரீசார்ஜ், ஓகேங்களா, கரண்ட்டு பில், ஓகேங்களா, ஹவுஸ் ரெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம வாழ்க்கையில் வந்து செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வருஷத்துக்கு மினிமம் ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ரூபாய் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே செலவாயிட்டு தான் இருக்குது வெளியில். ஆனால் வெளியில் இவ்வளோ செலவு பண்ணுறோமே, கடையில் இவ்வளோ வாங்குகிறோமே, ரெகுலராக ஒரே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிறோமே, ரெகுலராக ஒரே அண்ணாச்சி கடையில் வாங்குகிறோமே, நமக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ், ஏதாவது ப்ராஃபிட்டோ இல்லை டிஸ்கவுண்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 500 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நம்மளுடைய நிறுவனத்தில் நீங்கள் வெளியில் செலவு பண்ணுற மாதிரி லட்சக்கணக்கிலேயோ மாதம்னா 10,000 அந்த மாதிரிலாம் எதுவுமே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இங்கே கிடையாதுங்க. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக ஒன்று தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னா, மூணாவது கண்டிஷன், வெரி இம்பார்ட்டண்டான கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 3,500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? பர்ச்சேஸ் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்மளுடைய நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறீங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? நிறுவனத்தினுடைய பொருளுடைய குவான்டிட்டி, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறதுக்காகவும் தான் நீங்கள் ஒன் டைம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கே யாராவது இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, ஓகேங்களா, நீங்கள் இதை பற்றி சொல்லும்போது அங்கே எல்லா பொருளுமே நல்லா இருக்குமான்னு யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்ல முடியும், யூஸ் பண்ணி பார்த்தா இருந்தால் மட்டும்தான் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல முடியும். ஒரு மொபைல் கடையில் போய் வாங்குறீங்க, இன்றைக்கி யூஸ் பண்ணுறீங்க, வாங்கும்போது அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸையும், ஓகேங்களா, அதோடைய அனுபவத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதை பண்ணால் நமக்கு வேறு என்ன சார் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இன்றைக்கி வந்து ஒரு காலேஜ் படிக்கும் போதோ இல்லை ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணும் போதோ இல்லை ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை வந்து ஒரு வேலைக்கு போகும்போதோ நமக்கு வெளியில் என்னென்ன பெனிஃபிட் தரமாட்டாங்களோ அதெல்லாம் நம்மளுடைய கம்பெனியில் தராங்க, எக்ஸ்ட்ராவே தராங்க. அது என்னன்னு பார்த்துடலாமா? எஸ், கம்பெனியில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 3 விதமான ட்ரைனிங் முதல்ல கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன கொடுப்பாங்க அந்த ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. டைமண்ட் பிளான்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஓகேங்களா? 3,500 ரூபாய்க்கு நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஒட்டுமொத்த லைஃபுக்குமே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 1,500 ரூபாய்க்கு வந்து ஹோம் ப்ராடக்ட், கிட்டத்தட்ட ஒரு டிஷ் வாஷ், ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், ஹேண்ட் வாஷ், டிட்டர்ஜென்ட், லிக்யூட் டிட்டர்ஜென்ட் பவுடர்னு சொல்லிட்டு ஒரு 10 ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதோடைய வேல்யூ, அதோடைய மதிப்பு வந்து 1,500 ரூபாய். பேலன்ஸ் 2,000 ரூபாய் கூட ப்ளஸ் ஒரு 3,000 ரூபாய் ஆட் பண்ணி 5,000 கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சுடிதார் எடுக்கிறீங்க இல்லை ஒரு ஃபேண்ட் ஷர்ட் எடுக்கிறீங்கன்னா அதோடைய ப்ரைஸ் ஒரு 1,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதே நீங்கள் தீபாவளி டைமில் போய் எடுத்தால் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய கம்பெனியில் நீங்கள் மறுபடியும் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வாங்கும்போது உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் நம்மளுடைய
நம்மளுடைய கம்பெனியில் தருவாங்க. ஸோ ஒரு 1500 பர்ச்சேஸ் இந்த இடத்துல பொருளும் 5000 கூப்பன் டோட்டலாக நீங்கள் பண்ண 3500 ஒரு 6500 ருபீஸ் பெனிஃபிட்ஸ் இந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே உங்களுக்கு போட்ட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, பட்டு சாரீஸ். நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து பட்டு சாரீஸ் பிடிக்கும். இன்றைக்கி கல்யாணத்துக்காக இருக்கட்டும், ஓகேங்களா, இன்றைக்கி வந்து ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும், ஓகேங்களா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது என்ன பண்ணுவோம், பட்டு சாரீஸ்லாம் எல்லாருமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் ஒரு பட்டு சாரீ, அற்புதமான ஒரு சாரீ, 1500 மதிப்பிலான ஒரு சாரீ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்து நம்மளே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதை தாண்டி வந்து பேலன்ஸ் 2000 ருபீஸ்க்கு 3000 ஆட் பண்ணி 5000 கூப்பன். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 20% நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது ரொம்ப கம்மியாக ஓகேங்களா கிடைக்கும். உங்களுக்கு டோட்டலாக வந்து 6500 ருபீஸ் பெனிஃபிட்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வேறு லெவல் பெனிஃபிட். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு அக்கௌண்ட் நீங்கள் எல்லாருமே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், ஐஓபி, எஸ்பிஐ, இந்த மாதிரி பல ஐசிஐ, இந்த மாதிரி நிறைய பேங்க் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேட்டகரியில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மினிமம் டெபாசிட் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்போம். ஓகேங்களா? எவ்வளோ பண்ணியிருப்போம்? ஒரு 5000 சில பேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு 500 ருபீஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய கம்பெனிலே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அதில் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபில்அப் பண்ணிக்கலாம். உங்களை தவிர அது யாராலையுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டு, அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிங்க. ஒரு அக்கௌண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், பணம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு, அதை டெபாசிட் பண்ணுறதுக்கு, இதுதான் வெளியில் யூஸ் ஆகும். அதே ஸோ நம்மளுடைய கம்பெனியை நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ கிரெடிட் ஆகுது, ஓகேங்களா, எல்லாமே செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு லைஃப் டைமாக பெர்மனெண்ட்டாக தராங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா சார்ஜுக்கு பணம் இருக்குது, அதாவது எஸ்எம்எஸ்க்கு பணம் பிடிப்பாங்க, ஏடிஎம்க்கு பணம் பிடிப்பாங்க. ஏடிஎம் கூட 5 வருஷம் தான் யூஸ் ஆகும். ஆனால் நாங்கள் தரது லைஃப் டைம் பெர்மனெண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி வந்து ராயல்ட்டி இன்கம், அதாவது உங்களுக்கு அப்புறம் இந்த வருமானம் உங்கள் பசங்களுக்கு போகணுமா, இல்லை உங்கள் மனைவிக்கு போகணுமா, இல்லை கணவருக்கு போகணுமா, அப்பா அம்மாவுக்கு போகணுமா, இந்த முடிவை உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ராயல்ட்டி இன்கம், பாசிவ் இன்கம், டீம் இன்கம் தராங்க. ஓகேங்களா? அதெல்லாம் தாண்டி ஒன் டைம் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி ஃப்ரீ ட்ரைனிங் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 ஒரு 3 விதமான ட்ரைனிங் தருவாங்க. ஓகேங்களா? அதையெல்லாம் தாண்டி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாத கம்பெனி தான் நம்ம கம்பெனி. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லைஃப் லாங் ஃப்ரீ டெலிவரி. இன்றைக்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட டெலிவரிக்கு சார்ஜ் பிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் லைஃப் லாங் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஓகேங்களா, மாதம் 40,000 ரூபாய் வருமானம் சம்பாதிக்க முடியும். அனைவராலுமே பெற முடியும். இந்த இடத்துல தெள்ளந்தெளிவாக ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். 40,000 வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பறிவு அவசியம் தானா சார்? ஓகே, நல்லா படிச்சிருக்கும், நான் டேலண்ட்டாக பேசணுமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? கை கால் இல்லாத நபராக இருந்தால் கூட பரவாயில்ல, 40,000 ரூபாய் வருமானம் சம்பாதிக்க முடியும், அனைவராலுமே பெற முடியும். இந்த இடத்துல தெள்ளந்தெளிவாக ஆணித்தனமாக நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சார் 40,000 வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு என்ன சார் வேலை, நான் என்ன சார் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் இருக்குது. ஓகேங்களா? அது என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. இந்த 40,000 வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு உங்ககிட்டயே நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த வேலை கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா? எல்லாருமே யோசிப்பீங்க 40,000 வருமானம் சம்பாதிக்கிறது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கணும். ஓகேங்களா? நான் சொல்கிறேன், இந்த 40,000 ரூபாய் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் சார், எப்படி சார் இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஒரு மேனேஜர் இருக்கார், எம்ப்ளாயி இருக்கார். யாருக்கு சேலரி அதிகம்? மேனேஜருக்கு தான் அதிகம். யாருக்கு வேலை அதிகம்? எம்ப்ளாய்க்கு அதிகம். ஓகேங்களா? மேனேஜருடைய வேலை என்ன? தனக்கு கீழே இருக்கிற நபர்களை மேனேஜ் பண்ணி அவங்கள சொல்லி கொடுத்து வேலை வாங்குறது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் நல்லா வருமானம் சம்பாதிப்பார். இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணால் வருமானம் அதிகமாக கிடைக்காது, கம்மியாக தான் கிடைக்கும். வாழ்க்கையில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட. ஓகேங்களா? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் நல்லா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணால் பணம் நல்லா சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது முழுக்க பொய்யுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யார் இங்கே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பண்ண போகிறீங்க. எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய்ப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு சொன்னோன்னே இதை ஏதாவது சேல்ஸாக, மார்க்கெட்டிங்காக, ஆள் பிடிக்கணுமா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஒட்டுமொத்த லைஃபுக்குமே சேர்த்து ஒரு நாளைக்கு ஒருத்தர்னா கூட மாதம் 30, ஸோ 30 கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 நாளைக்கு
2 நாளைக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பை கொடுத்தா கூட மாதம் என்ன பண்ணலாம், ஒரு 15 பேருக்கு 15 கூட சில பேர் யோசிப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 15 கூட வேணாம், ஒட்டுமொத்த லைஃபுக்குமே சேர்த்து ஒரு 2 பேருக்கு மட்டும் இந்த வாய்ப்பை அறிமுகப்படுத்தினால் போதும். ஓகேங்களா? ஸோ அறிமுகப்படுத்தும் பட்சத்தில் இந்த இடத்துல ரூ. 40,000 வருமானம் சம்பாதிக்க முடியும், அனைவராலுமே பெற முடியும். எது இப்படி சாத்தியம், இது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சில பேர் திங்க் பண்ணிங்கன்னா கூட ஓகேங்களா, நான் கண்டிப்பாக இந்த இடத்துல அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஒரு சிஸ்டமேட்டிக் கால்குலேஷன் தான். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நபர் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய பேர் என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? முருகன் ஒருத்தர் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறாரு. அந்த முருகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிறுவனத்தில் ஜாயின் பண்ணோடனே ஐடி பாஸ்வேர்டு, லெவல் 1 லெவல் 2 ட்ரைனிங், பர்ச்சேஸ்க்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. கற்றுக் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? கற்றுக் கொடுத்துட்ட பிறகு, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ட பிறகு இந்த வாய்ப்பை அவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக யூஸ் பண்ணி 2 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. முதல் வாரம் திங்கட்கிழமை டான்னு 10 மணிக்கு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு என்ன வருது, ரூ. 700 பணம் அவருடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இதுதான் நம்மளுடைய கம்பெனியில் கிடைக்கிற பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம கம்பெனியில் வெளியில் போனால் 30 நாள் வேலை செஞ்சால் வருமானம் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் எங்கள் கம்பெனியில் ஒரு வாரம் வேலை செஞ்சாலே வருமானம் கிடைக்கும். வாரம் வருமானம் நம்மளுடைய கம்பெனியில் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ முருகன் சார் ஜாயின் பண்ணிட்டாரு. 2 பேருக்கு இந்த வாய்ப்பை அறிமுகப்படுத்தினார். அவர் ரூ. 700 சம்பாதிச்சிட்டார். இப்போது அவர் எப்படி ஜாயின் பண்ணாரோ, அவர் எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரோ, அவர் எப்படி ஐடி பாஸ்வேர்டு வாங்கிட்டாரோ, அவர் பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வந்தாரோ, அதே மாதிரி அந்த 2 நபர்களும் அவங்க தேவைக்காக அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க ஐடி கீழே 2 முருகன் சார் கீழே டோட்டலாக அவருடைய ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 4 ஐடிஸ் வந்திருக்கும். கிட்டத்தட்ட ரூ. 1,400 வருமானம் வாங்கியிருப்பார். 3வது வாரம் முருகன் சார் ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 8 ஐடிஸ் வந்திருக்கும், ரூ. 2,800. 4வது வாரம் 16 ஐடிஸ் வந்திருக்கும், ரூ. 5,600. 5வது வாரம் 32 ஐடிஸ் வந்திருக்கும், ரூ. 11,200. 6வது வாரம் 64 ஐடிஸ் வந்திருக்கும், ஒரு ரூ. 22,400. 7வது வாரம் 128 ஐடிஸ் வந்திருக்கும், ஒரு ரூ. 44,800. 8வது வாரம் 256 ஐடிஸ் வந்திருக்கும், ஒரு ரூ. 70,000. 9 அடுத்து டோட்டலாக 8 வாரம்னா 2 மாதம். ஓகேங்களா? 2 மாதம் முடிவில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 510 ஐடிஸ் வந்திருக்கும், ஒரு 1,58,900 வாங்கியிருப்பார். இதெல்லாம் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கண்டிப்பாக திங்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நான் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் நான் இந்த இடத்துல கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சின்ன கல் கடலில் போய் தூக்கி போடுங்க, என்ன ஆகும், மூழ்கி போகும். ஆனால் வெயிட்டுள்ள கப்பல் நீந்துது. என்ன காரணம், என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சிஸ்டம் தான். ஓகேங்களா? சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் 100% வந்து இந்த இடத்துல வந்து முருகன் சார் வந்து கிட்டத்தட்ட 1,58,900 வாங்கியிருப்பார். இந்த இடத்துல 8 வாரமும் முருகன் சார் ஒர்க் பண்ணிங்களா, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிங்களா, யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல யார் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வாரம் மட்டும்தான், முதல் வாரம் மட்டும்தான் முருகன் சார் ரூ. 700 வருமானத்துக்காக 2 பேருக்கு தான் வாய்ப்பை கொடுத்தாரு. அவரும் சம்பாதிச்சார். அடுத்தடுத்த வாரம் அவர் வேலை செய்யல, அவர் டீம் தான் வேலை செஞ்சாங்க. அதனால் அவருடைய வருமானம் இந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ டீமாக சேர்ந்து தான் இங்கே ஒர்க் பண்ண போகிறோம், இண்டிவிஜுவலாக கிடையாது. ஓகேங்களா? ஒரு அனுபவம் வாய்ந்த நபராக நானும் உங்கள் கூட இருக்க போகிறேன். ஸோ என்னை பற்றி நான் கடைசியில் இந்த ப்ரோக்ராம் முடிவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு 100% சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் இந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்க முடியும். சப்போஸ் நான் முருகன் சாரோடைய டீம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்குது, பொறுமையாக ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுடைய வருமான நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 100% பண்ணால் 1,58,900. சப்போஸ் ஒரு 50% ஓகேங்களா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 79,450. சப்போஸ் அது கூட வேணாங்க, ரொம்ப ஸ்லோவாக ஓகேங்களா ஒரு 25%, ஒரு 25% பண்ணாங்கன்னா கூட ஒரு 40,500. ஸோ அதுக்கும் கம்மியாக வெறும் 10% பண்ணியிருந்தா கூட ஒரு 18,000 வருமானமாக தராங்க. வெளியில் போனால் 10,000 கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது சார். ஒரு 1,000 இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கே, இன்க்ரிமெண்ட் ஆகுறதுக்கே 1 வருஷம் ஆயிடுது. ஓகேங்களா? ஒரு 15,000 வாங்கினா 5 வருஷம் தேவைப்படுது சாதாரண ஒரு கம்பெனியில். ஆனால் இங்கே எடுத்தோன்னே எப்படி சார் உங்களால் வந்து 18,000 ஒரு 10% ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஒரு 1 ஹவர் பண்ணால் கூட இந்த அளவுக்கு சம்பாதிக்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எப்படி நம்புறது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஆக்டர்ஸை வச்சு சமந்தா மேடம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி சார், டோனியோ, சச்சினோ, ஓகேங்களா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு விளம்பரம் பண்ண போகிறதும் இல்லை. டீலர்ஸ், ஏஜென்ட், டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ரீட்டைலருக்கு வந்து எந்த ஒரு கமிஷனும் தரப்போகிறது இல்லை. நம்ம தயாரிச்ச இடத்துலேருந்து மக்கள்கிட்ட நேரடியாக ரீச் பண்ணுறதுனால அந்த பணத்தை தான் உங்களுக்கு வருமானமாக தரப்போகிறோன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இன்னும் ஆச்சரியப்பட்டீங்கன்னா இதே தமிழ்நாட்டில் மாதம் 1 லட்சமும், மாதம் 10 லட்சமும், மாதம் 50 லட்சமும், மாதம் 1 கோடியும் சம்பாதிக்கணும் இருக்கிறாங்க.
ஸோ அவங்களால முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளாலேயும் முடியும். ஓகேங்களா? அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டம் நமக்குள்ளே வந்து பழகி போயிடுச்சு. என்னென்னா வேலைக்கு போனால் வருமானம் சம்பாதிக்கலாம், லைஃப்பை செட்டில் பண்ணலாம். இந்த ஒரு மைண்ட் செட்டில் இன்றைக்கி எல்லா மக்களுமே இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தா நம்ம தாத்தா பாட்டி 10 வருஷம் இல்லை, பல வருஷம் ஒரு 40-50 வருஷம் வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம அப்பா அம்மா 40-50 வருஷம் வேலைக்கு போயிருப்பாங்க. வேலை இன்றைக்கும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. லைஃப்பில் பெருசாக வீடோ காரோ, லைஃப்பில் பெரிய ஒரு லட்சாதிபதியாவோ கோடீஸ்வரனாவோ மாறியிருக்காங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்மளும் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்பும் மாறுதா? கண்டிப்பாக கிடையாது. இதுக்கப்புறம் நாளைக்கு நம்மளுடைய பசங்களும் வேலைக்கு தான் போவாங்க. மாறுமா? மாறவே மாறாது. ஏன்னா 100 பேர் போகிற பாதையில் திங்க் பண்ணி போகணுன்னா நம்ம மாறவே முடியாது. இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 100 பேரில் யாரெல்லாம் வந்து வேலைக்கு போகிறீங்கன்னு கேட்டால் ஒரு 20 பேர் தான் கை தூக்குவாங்க. மிச்சம் 80 பேரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதே நம்ம இந்தியாவில் வந்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. யாருக்கெல்லாம் வேலைக்கு போகிறீங்கன்னு கேட்டால் 80 பேர் வேலைக்கு போகிறாங்க. வெறும் 20-10 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, வேலைக்கு போயே பழகியாச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு என்னவா இருக்குது, ஒரு ஆச்சரியமாகவும் நம்ப முடியாத ஒரு கணக்கில் இருக்குது. ஆனால் இது ஆச்சரியமான விஷயமே கிடையாதுங்க. நிறைய பேர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இந்த வாய்ப்பின் மூலமாக, இந்த அற்புதமான பிஸ்னஸ் வாய்ப்பின் மூலமாக மினிமம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் சார்? நீங்கள் ரொம்ப பொறுமையாக எஃபர்ட் போட்டால் கூட ஒரு 700 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வாரம் 70,000 ரூபாய் வரையே சம்பாதிக்க முடியுங்க. வாரமே 70,000, ஒரு மாதத்தில் 4 வாரம். அப்போ எவ்வளோ சம்பாதிக்கலாம் 4 வாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 வாரம் ஒரு மாதத்துக்கு 2,80,000 ரூபாய் சம்பாதிக்கலாங்க. ஓகேங்களா? சம்பாதிச்ச நபர் இருக்கிறாங்களா? கண்டிப்பாக பல பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ஐடிக்கு இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னா, அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஐடி போடுறீங்க. ஓகேங்களா? உங்களுடைய பசங்களுக்கோ இல்லை உங்கள் பேருக்கு ஒரு 2 ஐடி, இல்லை உங்கள் பசங்களுக்கு ஒரு 2 ஐடி, இல்லை அப்பா அம்மாவுக்கு 2 ஐடி போட்டிங்கன்னா கூட 3 ஐடி போட்டிங்கன்னா ஒரு ஐடியே 70,000 சொன்னேன். 700 ரூபாயிலேருந்து 70,000. அப்போது 3 ஐடி போட்டிங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ சம்பாதிக்கலாம்னா, ஒரு வாரத்துக்கு 2,10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? இதே நீங்கள் 7 ஐடி போடுறீங்க. இப்போ பாருங்கள், என்னுடைய பேர் ராகுல். ஓகேங்களா? இந்த ஃபீல்டில், இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 6 lakhs மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கி நான் 7 ஐடி போட்டிருக்கேன். ஓகேங்களா? 7 ஐடி இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 7 ஐடி கீழே தான் என்னுடைய டீம் எல்லாருமே ரன் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு ஐடிக்கே 700 ரூபாயிலேருந்து 70,000 சொன்னேன். ஓகேங்களா? 3 ஐடிக்கு 2,500 ரூபாயிலேருந்து 2,10,000 ரூபாய். அப்போ 7 ஐடிக்குன்னா கண்டிப்பாக 7 × 700. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 4,900 ரூபாயிலேருந்து 4,90,000 ரூபாய் வரைய சம்பாதிக்கலாம் வாரம். அப்போ மாதம் ஒரு 19,60,000 ரூபாய் வரைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் இவ்வளோ தூரம் லிசன் பண்ணிங்க. ஓகேங்களா? இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்ச நபர் மூலமாக, தெரியாத நபர் மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை தேடுறதுக்காக சர்ச் பண்ணுறப்போ இந்த அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நிறுவனத்தில் கண்டிப்பாக நிறைய போஸ்டிங்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து வெளியில் போனால் போஸ்டிங்ஸ் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். ஓகேங்களா? பாராட்டு கிடைக்காது. ஓகேங்களா? ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காது. ஆனால் நம்மளுடைய கம்பெனியில் இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் அச்சீவர், ஒரு வாரம் 700 ரூபாய் சம்பாதிச்சாலே ஸ்மார்ட் அச்சீவர், சில்வர் லீடர், ஒரு 3,500 ரூபாய் சம்பாதிச்சாலே சில்வர் லீடர், பிளாட்டினம் லீடர், கோல்டு மேனேஜர், எம்ராய்டு மேனேஜர், ப்ரொல் டைரக்டர், டைமண்ட் டைரக்டர்னு ஏகப்பட்ட போஸ்டிங் தராங்க. ஸோ சம்பாதிச்ச நபர்கள்லாம் இருக்கிறாங்களா? இதெல்லாம் நான் நம்புறதுக்கு கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் ஸ்டேட்மெண்ட்டோட காட்டுவேன். இவங்க ஒரு ப்ரொஃபஸர். ஓகேங்களா? ஃபஸ்ட் இமேஜ் பாருங்கள். இவங்களுடைய பேர் ரைச்சல் மேரி மேம். இன்றைக்கி வாய்ப்பு எடுத்து கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் வீட்டில் இருந்தே பார்ட் டைமாக பண்ணி, ஓகேங்களா, ஈவினிங் டைமில் தான் பண்ணுவாங்க, 4,900 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஜாயின் பண்ணி ஒரு 1 டேயில் வந்து 1,400 ரூபாயும் இன்றைக்கி பாலமம்மல். ஓகேங்களா? இன்றைக்கி வாய்ப்பெடுத்து ஒரு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி வாய்ப்பெடுத்து இன்றைக்கி ஃபுல் டைமாக வந்து ஆஃபீஸில் வந்து பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு 21,700 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து சுகன்யா மேம் ஒரு 3,500 ரூபாய், பிரபாகரன் சார் ஒரு 4,200 ரூபாய், இசபல்லா மேம் ஒரு 13,000 ரூபாய். ஓகேங்களா? இன்றைக்கி செல்வம் சார் 14,700 ரூபாய், துர்கா மேம் 20,300 ரூபாய், கிட்டத்தட்ட அலெக்சாண்டர் சார் ஒரு 700 ரூபாய் இன்றைக்கி வந்து சம்பாதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இன்றைக்கி வாய்ப்பு எடுத்து ஒரு ஷார்ட் அண்ட் டைமில் வந்து மீனா மேம் 3,500 ரூபாய், கல்பனா மேம் 15,500 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. என்னை பற்றி இந்த இடத்துல சொல்லி ஆகணும் இல்லையா? ஓகேங்களா? என்னோட நேம் ராகுல். இன்றைக்கி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கடைக்கோடி கிராமத்துலேருந்து வாய்ப்பு எடுத்து, ஓகேங்களா, இந்த ஃபீல்டில் ஒரு 6 lakhs மேலேயும், இந்த நம்மளுடைய கம்பெனியில் ஒரு லாஸ்ட் வீக் இன்கம் ஒரு 13,860 ரூபாயும் இந்த இடத்துல சம்பாதிச்சிருக்கேன். கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஃபவுண்டர். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து மிஸ்டர் சிம்மாத்ரி சார். ஓகேங்களா? வாய்ப்பெடுத்து இன்றைக்கி பல வருஷம் அனுபவம் வாய்ந்த நபர். இன்றைக்கி வாய்ப்பெடுத்து கிட்டத்தட்ட 4 மாதத்தில் 1,01,500 ரூபாய் வருமானமாக சம்பாதிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து
நான் இன்றைக்கி வாய்ப்பெடுத்து இந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே லீடர்ஸ் தான் காரணம். ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ண, ஜெயிச்ச நபருடைய பேச்சை கேட்டேன், ஃபாலோ பண்ண சம்பாதிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம வந்து முடிவுகள் சுயமாக எடுக்கிறது கிடையாது வாழ்க்கையில். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறோம். ஓகேங்களா? மற்றவங்களுடைய சஜஷன் கேட்குறோம். மற்றவங்களுடைய சஜஷன் கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் முக்கியமாக அவங்களுக்கு அதில் அனுபவம் இருக்குதா, அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அவங்க அதில் ஜெயிச்சிருக்காங்களான்னு கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கி அனுபவம் இல்லாமல் ஓகேங்களா தோற்ற நபர்கிட்ட சஜஷன் கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளும் என்ன பண்ணுவோம், தவறான முடிவுகள் எடுப்போம். ஓகேங்களா? நம்மளும் வாழ்க்கையில் தோற்று போகிற அளவுக்கு தான் வாழ்க்கையும் அமையும். ஓகேங்களா? நம்ம ஜெயிச்ச நபரை ஃபாலோ பண்ணும்போது, அவங்க பேச்சை கேட்கும்போது என்ன பண்ண முடியும், நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். ஸோ நானும் இவங்க லீடர்ஸாக இருந்த இவங்களுடைய பேச்சை கேட்டேன், இவங்க ஜெயிச்சவங்களுடைய பேச்சை கேட்டேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சம்பாதிச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிற ஓகேங்களா, உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் சொந்தமாக முடிவெடுங்க, நீங்கள் நம்பிக்கையோட இணையுங்க. ஓகேங்களா? ஏன்னா சம்பாதிச்ச நபர்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு டாக்டர் ஆகணும்னு டாக்டர்கிட்ட கேட்கலாம், வக்கீல் கிட்ட கேட்டால் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது. ஓகேங்களா? ஒரு 12th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும்னா ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவங்க கிட்ட போய் கேட்க முடியுமே, ஃபெயில் ஆனவங்க கிட்ட கேட்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை 100 கேள்வி இருந்தாலுமே ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், இம்மிடியட்டாக கேட்டுக்கங்க. உங்கள் டவுட் எல்லாமே கேட்டுட்டு இம்மிடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்களும் என்னை விடவே இந்த இடத்துல வருமானம் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி பல பேர் சம்பாதிச்சிருக்காங்க, சம்பாதிச்சு காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? திறமை எல்லாருக்குமே பொதுவான வாய்ப்பு தான் இது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை ப்ரூவ் பண்ணி நீங்களும் சம்பாதிக்கலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் ஒரு கடன் இல்லாத நிறைவான வாழ்க்கையை இந்த இடத்துல வாழ முடியும்னு என்னால் தெளிவாக ஆணித்தனமாக சொல்ல முடியும். இன்றைக்கி பாரதி யூனிவர்சிட்டியில் இதுக்குன்னு கோர்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க, டிப்ளமோ இன் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் வித் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இன்றைக்கி ஏகப்பட்ட ஃபீஸ் இதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய கம்பெனியில் இது ஒரு வெறுமனே ட்ரைனிங்காகவே நாங்கள் ஒரு தனி நபருடைய பர்சனல் க்ரோத்துக்காக இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதை தாண்டி நம்மளுடைய ரெகுலர் ஆஃப் டைரக்ட் செல்லிங் சோன். ஓகேங்களா? டைரக்ட் செல்லிங் ப்ரொவைட் ஜாப் இன் 18 மில்லியன் யூத் 2025. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2025 ஒரு 18 மில்லியன் மக்கள் இந்த வாய்ப்பை எடுக்க போகிறாங்கன்னு இன்றைக்கி வந்து ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ், அதாவது இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கியோசாக்கி. இன்றைக்கி வந்து ரிச் டாட் புவர் டாட் புக்கோடைய தந்தை. ஓகேங்களா? ஒரு வேர்ல்டு வைடு ஃபேமஸான ஒரு புக், இவரும் ஃபேமஸான ஒரு நபர். ஓகேங்களா? நெட்வொர்க்குடைய தந்தைன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இவர் வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ரிச்சஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, நெட்வொர்க்கை பில்டு பண்ணுறாங்க. ஓகேங்களா? மற்ற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஜாபுக்கு போயிட்டு இருக்காங்க. நெட்வொர்க்கை யார் பில்டு பண்ணுறாங்களோ அவங்க லைஃப் செட்டில் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உலக பணக்காரர், இவருடைய நேம் பில்கேட்ஸ். இவர்கிட்ட எல்லாருமே ப்ரெஸ் மீடியா கொஸ்டின் கேட்குறாங்க. சார் உங்கள் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு சார், ஃபஸ்ட்லேருந்து எந்த சார் ஃபீல்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எந்த இண்டஸ்ட்ரி எந்த ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, உங்கள் தொழில் எல்லாமே ஃபெயிலியர் ஆனால் எந்த தொழிலை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி தான் சொன்னார். ஸோ அவரே தெரியும் அவருக்கு எந்த ஃபீல்டு எடுத்தால் எந்த இண்டஸ்ட்ரியில் எந்த தொழிலை தொடங்கினா அவர் ஜெயிக்க முடியும்னு அவர் புரிஞ்சு வச்சுருக்காரு. நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, புரிஞ்சு வச்சுக்கிறதுல. இன்றைக்கி 160 நாடுகளில் இந்த இண்டஸ்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி பல கோடீஸ்வரர்களையும் லட்சாதிபதிகளையும் உருவாக்கிய ஒரு ஃபீல்டு தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புவர் மைண்ட் செட்டில் ஓகேங்களா, ஒரு 10,000 15,000 பெருசாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது கிடையாது கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ எல்லாராலையுமே சம்பாதிக்க முடியும். ரிச் மைண்ட் செட்டில் வாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பானிபூரி கடை வச்சுருக்கிறவங்களே ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்க்குறாங்க, மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களால முடியுது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இங்கே வந்து நார்மலாக வந்து ஒரு 10,000 25,000 கிடைச்சாலே அதை பெருசாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மென்டாலிட்டிலேருந்து வெளியில் வரணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஒரு யானையை வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டு வச்சு, ஓகேங்களா, சின்ன வயசுலேருந்து அந்த யானையை கட்டி போட்டு வச்சு அதை பழக்கப்படுத்திடுறாங்க. என்னென்னு ஓகேங்களா, ஒரு பாகனுக்கு அடிமையாக. ஓகேங்களா? ஒரு வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அசைஞ்சிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அடிமைப்படுத்தி வச்சிடுறாங்க. ஓகேங்களா? யானை பாகன் வந்து ஒரு நாள் வந்து காதில் வந்து சில சைகைகள் பண்ணி ஓகேங்களா, அதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடுறான். உடனே யானை என்ன பண்ணிது, அந்த இடத்துலேருந்து ஓகேங்களா சங்கிலியை அறுத்துட்டு ஓடுது. ஓகேங்களா? அடிக்குது. எல்லாமே வந்து மக்களை வந்து லாரி வண்டி எல்லாருமே இடித்து அடிக்குது. ஓகேங்களா? ஸோ மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் உண்மையிலே என்ன விஷயம்னா யானைக்கு மதம்லாம் பிடிக்கல. அப்போ தான் யானை தான்
யானைனே உணர்ந்துச்சு. ஓகேங்களா? அப்போ பாகன் என்ன பண்ணாரு, ஒரு பாகன் வந்து அவர்கிட்ட சொன்ன விஷயம், யானைக்கிட்ட சொன்ன விஷயம், "நீ வந்து யானை, ஓகேங்களா? நீ வந்து கோமாளி கிடையாது. நீ வந்து யானை, ஓகேங்களா? சின்ன சங்கிலி, சின்ன வாழைமரம், இதில போய் உன்னை கட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்து நீ பயந்துட்டு அப்படியே அசைஞ்சிட்டு இருக்கிறன்னு" வந்து யானைக்கு தான் யானைன்னு உணர வச்சார். ஸோ மக்களே, ஒரே விஷயம் தான். நீங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒவ்வொருத்தருமே இருந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஜோனை விட்டு நம்ம வெளியில வரணும். ஓகேங்களா? அந்த ஜோனை விட்டு வெளியில வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஓகேங்களா? நம்மளால சம்பாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும்னு உங்களுக்குள்ள ஒரு விதைய போட்டு, ஓகேங்களா? அதை செடியாக்கி, மரமாக்கி வெளியில வரப்போ மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா ஒரே விஷயம் சொல்றார். 2021 இல்ல, சாரி, 21ஆம் நூற்றாண்டுல, ஓகேங்களா? 21ஆம் நூற்றாண்டுல எந்த இண்டஸ்ட்ரி வேகமா வளரப்போகுதுன்னு 2006ஆம் ஆண்டு, ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று கேட்கும்போது அவர் சொன்ன பதில், ஓகேங்களா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியில தான் நீங்கள் இன்றைக்கி வாய்ப்பு எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இதோடைய விற்பனை துறை 3 மடங்கு அதிகரிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருச்சு சார், எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன சார் உடனே பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டிலேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து ஆஃபீஸில் வந்து பல பேர் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் லக்ஷ்மி, ஓகேங்களா? லக்ஷ்மி இந்த இடத்துல ஒரு 8 மணிக்கு ஜாயின் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆஃப்டர் 1 மந்த்தில் ஒரு 20,000 ரூபாய் வாங்குறாங்க. 3 மாதத்தில் 60,000. காவியா, ஓகேங்களா? லக்ஷ்மிக்கு அப்புறம் காவியா, லக்ஷ்மியை விட லேட்டாக ஒரு 10 நிமிஷம் லேட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுடைய வருமானம் லக்ஷ்மியை விட கம்மியாக தான் இருக்கும். ஆஃப்டர் 6 மந்த்லேயும் கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க லக்ஷ்மி 20,000 வாங்குறாங்க அப்படின்னா, காவியா ஒரு 15,000 வாங்குவாங்க. ஓகேங்களா? ஒரு 3 மாதம் கழிச்சு லக்ஷ்மி 60,000 வாங்கும்போது காவியா 40,000 வாங்குவாங்க. ஸோ முருகன், ஓகேங்களா? முருகன் ஒரு 8:20க்கு லேட்டாக பண்ணும்போது லக்ஷ்மி காவியாவை விட 10,000ம் 3 மாதத்தில் 20,000ம் வாங்குவார். இப்போ குமார் லக்ஷ்மி காவியா முருகனை விட லேட்டாக ஒரு 8:30க்கு ஜாயின் பண்ணும்போது 5,000ம் 3 மாதத்தில் ஒரு 10,000ம் வாங்குவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் இங்கே உடனே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சீனியாரிட்டி. ஓகேங்களா? சீனியாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்குலாம் முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுவாங்க. நெட் சென்டர்லேயோ இல்லை ஸ்கூல்லேயோ பதிவு பண்ணுறப்போ யார் முதல்ல பதிவு பண்ணுறாங்களோ கவர்மெண்ட்டில் வேக்கண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சீனியாரிட்டி மூலமாக வேலை கொடுப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒன்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ நானே வந்து பதிவு பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வேலை கிடைக்குதுன்னா என்னுடைய வேக்கண்ட் முடிஞ்சிருச்சுன்னா என் ஃப்ரெண்டு 5 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அதே மாதிரி இங்கே வெயிட் பண்ணலாம் தேவையில்லைங்க. வருமானம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டாப்பில் இருப்பீங்க, அடுத்தடுத்து வரவங்க உங்களுக்கு கீழே வரப்போ கீழே இருக்கிறவங்க ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிச்சா நீங்கள் 10,000 ரூபாய், கீழே ஒரு 1,000 ரூபாய் சம்பாதிச்சா நீங்கள் 2,000 ரூபாய் சம்பாதிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களால் ஈஸியாக போட்ட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன்ஸும் எடுக்க முடியும், ப்ராடக்ட்ஸும் வாங்கிக்க முடியும், ட்ரைனிங்கும் கிடைக்கும், ஐடியும் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன், ஓகேங்களா, சீனியாரிட்டி உடனே கிடைக்கும். உடனே ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, ஓகேங்களா, நீங்கள் இம்மிடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்னுடைய ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இம்மிடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அதுதான் வாட்ஸ்அப் நம்பரும் கூட. ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது கம்பெனியுடைய கியூஆர் ஸ்கேன். ஓகேங்களா? கம்பெனியுடைய ஜிபே நம்பர். ஓகேங்களா? ஸோ கம்பெனிக்கும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக எனக்கே பண்ணால் கூட நானும் கம்பெனிக்கு டேரெக்டாக பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஹோப்க்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இம்மிடியட்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு உடனே நாங்கள் வெப்சைட்டில் போய் உங்களுக்கு ஐடி வந்து நாங்களே ரிஜிஸ்டர் பண்ணி உடனே இம்மிடியட்டாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஐடி வந்து லைஃப் டைம் பெர்மனன்ட். அதில் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு எல்லாமே ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க. கடைசியாக ஒரே விஷயந்தான், கடவுள் வந்து வரம்லாம் தரமாட்டார். மனிதர்கள் மூலமாக வாய்ப்பை தான் கொடுப்பார். அந்த வாய்ப்பை யார் சரியாக பயன்படுத்துவீங்களோ அந்த வாய்ப்பு தான் வரமாக மாறும். இன்றைக்கி பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்த நபர் தான் அம்பானி. நீங்கள் வாய்ப்பு எடுத்து பயன்படுத்தி இந்தியாவுடைய கோடீஸ்வரராக இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ கிடைச்ச வாய்ப்பை 10ஓட 11 அத்தோட அது ஒன்றா இல்லாமல் 10ல் நம்பர் 1 எடுத்து பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் அடைவீர்கள், அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனையும் வேண்டி உங்களுடைய பொருளாதார மாற்றமும் உங்களுடைய பசங்களுடைய எதிர்காலம் நம்மள மாதிரி இல்லாமல், ஓகேங்களா, நம்மளுடைய அப்பா அம்மா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக, ஓகேங்களா, இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வேண்டிக்கிறேன். 100 பேர் போகிற பாதையில் போகாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாதை இன்றைக்கி நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி நாங்கள் சொல்லித்தர மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? உடனே கால் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அடைய வேண்டும் என்று கூறி இந்த ப்ரோக்ராமை இதோடு நிறைவேறி கொண்டுட்டு வரேன். ஓகேங்களா? இந்த வாய்ப்பை கொடுத்த என்னோடய லீடர்ஸ்க்கும் இவ்வளோ தூரம் லிசன் பண்ண உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். ஓகேங்களா? தேங்க்யூ. Bye bye.